அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. இந்த வீட்ல இருந்தா யாரு? இந்த வீட்ல இருக்கிறவங்கன்னு ஹிண்ட் கொடுத்துட்டேன்ல, நீயே கண்டுபிடி. ஏ சொல்லு, யாரு? அப்படியே சொல்லிடுவேன் பாரு. ஆசை தோசை அப்பள வடை. வடைன்னு ஞாபகம் வருது. நான் உடனே போய் அப்பாவுக்கு டிஃபன் செய்யணும். ஏ யாரா இருக்கும்? கேபி இல்ல, செரியும் இல்ல, பின்ன வேற யாரு? என்ன யாருன்னு தெரியலையா? நான் சொல்லவா? வேற யாரும் இல்ல, மீரா அத்தை தான். மீராவா? சேச்சா, அவ என்னுடைய பக்த. எனக்கு பிடிக்காத எதையும் பண்ண மாட்டா. முக்கியமா உனக்கு உதவி செய்ய மாட்டா. இதை விட ஒரு பெரிய ஹிண்ட் என்னால கொடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சா போய் தடுத்து பாரு. ஒருவேளை பூமி சொல்றது உண்மையா இருக்குமோ? மீராவா? ஏமா இன்னும் ரெடியாகாம இருக்கீங்க? அங்க 9 மணிக்கு முகூர்த்தம்னு சொல்லிருக்காங்க. நல்ல விஷயம் பண்ணும்போது நல்ல நேரத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு புரோகிதர் சொல்லிருக்காருல. நல்ல விஷயமா இருந்தா நான் வருவேண்டா. ஆனா அநியாயம் நடக்கிற இடத்துல ஒரு பெரிய மனுஷன் அங்க உட்கார முடியாது. என்னம்மா இது? ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இது ஒண்ணும் பிடிவாதம் இல்ல ககன். ஆணுக்கு விவாகரத்துன்றது ஒரு வாய் வார்த்தையா இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணுக்கு அது மறக்க முடியாத வாழ்நாள் தண்டனை. புருஷன் கைவிட்ட பொண்ண இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? அவங்க பேச்செல்லாம் ஊசி மாதிரி எப்படி அவங்கள குத்தோன்னு நான் அனுபவிச்சிருக்கேன்டா. பூமிக்கு அப்படி ஒரு நிலைமை நான் வர விட மாட்டேன். ஆனா நம்ம பூரியோட வாழ்க்கைய பத்தியுமே கொஞ்சம் யோசிக்கணும்லம்மா. ஆமாமா, பூமி மட்டும்தான் பொண்ணா, நான் இல்லையா? என் கல்யாணம் மனமேடையில நின்னு போச்சு. மத்தவங்க என்ன இறக்கப்பட்டு இல்ல, கேவலமா பாக்குறாங்கம்மா. கல்யாணம் நின்னு போன பொண்ண இந்த சமூகம் அந்த பார்வையில பாக்காது. என்கிட்ட குறை இருக்கிற மாதிரி பாப்பாங்க. போன் என்ன இங்க ரிங் ஆகுது? போனை விட்டுட்டு எதுக்கு வெளியில போனா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? அந்த டிரைவருக்கு போன் பண்ணலாம். என்ன நம்பர் அது? ஹலோ மேடம். டேய், மீரா இருக்காளா? இருக்காங்க மேடம். போனை கொடு மேடம். ஹலோ மீரா. சொல்லுங்க நீ. எங்க போயிட்டு இருக்க? அது நானு எங்கயாவது போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும்ல. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் உங்ககிட்ட தானே சொன்னேன். மீரா அத்தை கிட்ட பேசுனியா? நீ என்னடி பண்ண? மீராவை எப்படி மயக்கின? இப்ப அவ ககன பார்க்க போய்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்ல போறேங்கிறா? இன்னும் உனக்கு புரியலையா சித்தி? பொய்ங்கிற விஷயம் எவ்வளவு தூரம் ஓடினாலும் உண்மை ஒரு அடி முன்னாடி வச்சா போதும். பொய்யோட நிழல் கூட காணாம போயிடும். ராத்திரி நீங்க 2 பேரும் இல்லாத டைம்ல ஒரு சின்ன டிராமா பண்ண. மீரா அத்தை பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்ன பொய்யால இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஆனா அவர் தான் வீட்ல இல்லையே. அதனாலதான் செர்ரி அப்பாயிண்ட் பண்ணேன். ஓ, உனக்கு பதிலா நான் பேசினேன். உங்க குடும்பத்தை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டேன். எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது, உண்மைய மறைச்சா வாழ்க்கை முழுக்க நம்ம பாவத்தை சுமந்துட்டு இருக்கணும்னு. அதனாலதான் இப்ப நீ தடுக்கணும்னு நினைச்ச உண்மையே உன் முன்னாடி வந்து உன்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. என் புருஷனுக்கு உண்மை தெரிஞ்ச அன்னைக்கு என்னோட காதல் ஜெயிக்க போகுது. உன்னோட பொய்யெல்லாம் தோத்து போயிடும் சித்தி. ஏன் சொல்றேன்னா, காதல கொஞ்ச நாளைக்கு வேணா தடுக்கலாம், ஆனா உண்மைய நிரந்தரமா அடைச்சு வைக்க முடியாது சித்தி. ஹலோ, பூமியா இருந்தாதான் பேசுவீங்களா? தாரா வரந்தா போனை கூட எடுக்க மாட்டீங்களா? நான் எதுக்கு உன்கிட்ட பேசணும்? இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்க வர மாட்டேன்னு சொன்னீங்களா? எனக்கு வர பிடிக்கல, நான் வர மாட்டேன். நீங்க வராம விட்டுட்டா நடக்க வேண்டியதெல்லாம் நடக்காம போயிடுமா? இல்ல இந்த கல்யாணம் தான் நின்னு போயிடுமா? அவன் வந்தா ஏதோ பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அவர்தான் என் அம்மா வந்தாதான் நான் வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க வரலனா அவர் மட்டும் எப்படி வருவாரு? நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல, அதனாலதான் நான் வர மாட்டேன். இதுக்குதான் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பூமிய பத்தி பேசி ஏதோ லெக்சர்லாம் கொடுத்தீங்களா? ஒரு பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலியை இறக்கிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அப்போ நான்லாம் பொண்ணு கிடையாதா? நான் உங்க புள்ளைய காதலிக்கலையா? அவரு கிடைக்கலனா நான் செத்து போயிடுவேன் கூட முடிவு எடுத்துட்டேன். அந்த பூமி கண்ணீர் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா? ஆனா ஏன் கண்ணீர் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இங்க பாரு தாரா, உனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா பூமியோட நிலைமை அப்படி இல்ல. அவ ஏற்கனவே என் புள்ளைக்கு பொண்டாட்டி. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க, இதுக்கு மேலயும் சேர்ந்துதான் வாழ போறாங்க. உன் நிலைமை வேற, பூமியோட நிலைமை வேற. நீங்க எனக்கு வாழ்க்கைய பத்தி சொல்லி தரீங்களா? கட்டிக்கிட்ட புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க தெரியாத நீங்க என்கிட்ட பேசுறீங்களா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க, உங்க பையன் பூரி 3 பேருமே 9 மணிக்கெல்லாம் என் வீட்டுக்குள்ள இருக்கணும். இல்லனா என்கிட்ட இருக்கிற வீடியோவை உங்க புள்ளைக்கு அனுப்பி வச்சிருவேன்.